கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் போக்குவரத்து நெருக்கடியை போக்கும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பாலான மேம்பாலம் கட்டப்பட்டது. பம்பம் பகுதியிலிருந்து குழித்துறை வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் கட்டப்பட்ட இந்த பாலத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சில பகுதிகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதையடுத்து தற்காலிகமாக பாலம் சரி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் பாலத்தின் நடுப்பகுதி சேதமடைந்து பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதை கண்டித்து விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட் மற்றும் குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் ஆகியோர் பாலம் சேதமடைந்த பகுதியில் சவப்பெட்டி வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி கொட்டு மழையிலும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள இரும்பாலான மேம்பாலம் 2வது முறையாக சேதமடைந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மத்திய தொழிற் பாதுகாப்பு படைக்கு சொந்தமான வாகனம் பாலத்தின் மேல் செல்ல முடியாமல் பல மணி நேரம் காத்திருந்தது. பின்னர் மிகுந்த சிரமத்திற்கு பிறகு பாலத்தின் கீழ்ப்பகுதி வழியாக வாகனம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.